இந்த கோயில் எதுக்கு 3 முறை சுத்த சொல்கிறாங்க? இது யார்கிட்ட கேட்டிருக்கீங்களா? எந்த ஆன்மீக செயல்முறைனாலும் 3 முறை செய்ய சொல்கிறாங்க. எதுக்குன்னு கவனித்து பார்த்தோம்னா, இந்த படைப்பு 3ஆக இருக்குது. எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான். இதை தான் பிரம்மா, விஷ்ணு, சிவன், லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதி, உடல், மனம், உயிர், ஈடா, பிங்காலா, சுஷும்னா, இப்படி 3ஆக இருக்குது. இதில் என்னென்னா, ஒன்று பொருள் தன்மையாக இருக்குது, இன்னொன்று பொருளும் அலைவுமாக இருக்குது, இன்னொன்று பொருள் தன்மையை கடந்து இருக்குது. இது 3ஆக இருக்குது. அதனால தான் இது எல்லாமே இயங்குது. வலது கண், இடது கண், நெற்றிக்கண், இந்த மாதிரி 3 இருக்குது. இந்த 3ஆவது ஒன்று சூட்சமமாக இருக்குது. இந்த சூட்சமத்தை அறியறத தான் நம்ம விழிப்புணர்வுன்னு சொல்கிறோம். இந்த விழிப்புணர்வு வந்துருச்சுன்னா சரி தப்பு கிடையாது. அடுத்து விழிப்புணர்வு, நல்லது கெட்டது இல்லை, விழிப்புணர்வு. இந்த 3ஆவது தான் ரொம்ப முக்கியமானது. இந்த 3ஆவது நிலையை அடையணும். இந்த நடுவில் 2 நிலையில் இருந்தால் அவர் நாத்திகம் ஆத்திகம் ஆகிடுவார். 3ஆவது தான் ஆன்மீகமாகுது. அதனால் இந்த 3ஆவது நிலையை நோக்கி நம்ம நகரணும். இதுக்கு தான் விழிப்புணர்வு.